பாருங்க. அதே யோனா 3ஆம் அதிகாரத்துக்கு உங்க வேத புஸ்தகத்தை திருப்புது 1-2 வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பித்தும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் யோனா கிட்ட சொல்றார், நான் உனக்கு சொன்ன வார்த்தையை அந்த நினைவு பட்டணத்துக்கு விரோதமா. அந்த வசனம் எப்படி இருக்குது? 2ஆம் வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு அப்படின்ற. அதுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணுன்ற. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த பட்டணத்தை அவர் அழிக்க போறாரு. ஏன்னா அந்த பட்டணத்துல கொடுமை பயங்கரமா இருக்கிறது, பாவம் தலைவிரித்து ஆடுகிறது, எதை வேணாலும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிற ஜனங்களா இருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய கோபமே அந்த பட்டணத்து மேல வருது. நல்லா கவனிக்கணும். ஏன் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார், சிருஷ்டித்தார், சிருஷ்டிப்பின் தேவன் அவர். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு பட்டணத்தை அழிக்கிறார்னா, அது உச்சகட்டத்துக்கு போகும்போது தான் முடிவு உண்டாக்குறார். இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ரட்சிக்கப்பட்டால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நோய் முத்துனா என்ன ஆகும்? என்னமாகும்? நோய் முத்தி போச்சுன்னா அவ்வளோதான், மரணம். நோய் முத்தி போனா மரணம். சாதம் ரொம்ப வந்துச்சுன்னா பொங்கல். அந்த மாதிரி தான். அதை நீ இல்லை அதை ரீஃப்ரெஷ் ஆக்குவேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்லை திரும்பி அதை நான் வேற நாக்குவேன்னா முடியாது. ஹல்லேலூயா. நொந்து சாப்பிடணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி தான் பாவம் உச்சகட்டமாச்சுன்னா கடவுள் கோபம் அந்த பட்டணத்து மேலே வரும். அப்போ அந்த பட்டணம் அழிக்கப்படும். அப்போ கடவுள் கோபம் ஒரு பட்டணத்து மேலே வருதுன்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அது உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு, முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத. அப்போ அது உச்சகட்ட நிலைமைக்கு போனாதான் அந்த மாதிரி. சோதம் கோமரை ஏன் அழிச்சார்னா பாவம் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. அதனால தான் அந்த பட்டணத்தை அழிச்சார். ஹல்லேலூயா. நோவா காலத்தில் ஏன் வெள்ளத்தை வர வச்சு அழிச்சார்னா உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அது வைரஸ், பெரிய வைரஸ். கடவுள் அப்போவே அந்த வைரஸ் அழிச்சா இருப்பார். ஹல்லேலூயா. இப்போதான் கொரோனா வைரஸ் அந்த வைரஸ்ன்னு அழிக்கிறாங்க. ஆனால் அப்போவே அவர் இந்த மாதிரி வைரஸை, பாவன்ற அந்த வைரஸை அழிச்சா இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்றத பார்த்தோம். பாவத்தின் தோஷமா, அது பாவம் நம்ம செய்யும் போது அது தோஷமா மாறுகிறது. சங்கீதத்தில் நம்ம போன வாரம் வாசித்தோம். பாவத்தின் தோஷத்தை தேவரீர் எனக்கு மன்னித்தீர்னார். அப்போ பாவ தோஷம் எல்லாருக்கும் சில பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நாக தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க சென்னையில் நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. கிராமத்தில் தான் அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது போல. செவ்வாய் தோஷம், நாகதோஷம்லாம். ஹல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் யார்ட்டையும்? செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, அதுக்கு ஒரு பரிகாரம். இந்த குழந்தைங்க சின்ன பிறந்த குழந்தைங்க பச்சையாக பாத்ரூம் போனால் கூட என்ன சொல்கிறாங்க? தோஷம் ஆயிடுச்சு. பச்சை தோஷமா, என்ன மஞ்சள் தோஷமா? தோஷம் தாண்டிச்சா? ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு தோஷத்தை ஜனங்க வச்சிடுறாங்க பாருங்க. நாகதோஷம், பாவதோஷம், செவ்வாய் தோஷம். இது பாவன்ற தோஷம். இந்த தோஷத்தை எங்கே போய் செய்வேன்? இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவேன்? கர்த்தர் தான் அதுக்கு ஒரே வழி. அவருடைய ரத்தம் தான் ஒரே வழி. அதுக்கு தான் பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம். பாவம் இருக்குது, அதை குணமாக்குங்கன்னா ஆக்கிட்டு போகிறார். அதை நம்ம செய்ய மாட்டோம். அந்த வார்த்தை வர மாட்டேங்குது நம்ம வாயிலேருந்து தான் அவருக்கு பெரிய கோபமே நம்ம மேலே. அறிக்கையே செய்ய மாட்டேன்றானே இவன், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட ஒரு மன்னிப்பு கேட்கவும் மாட்டானே, மேலும் மேலே செஞ்சுக்கிட்டு அடிக்கிட்டே போறானே அப்படின்றது தான் கடவுளுடைய கோபம் நம்ம மேலே வரும். அப்போ அது உச்சகட்டத்துக்கு போகும்போது தான் அப்போ அந்த ஒரு முடிவை தேவன் உண்டாக்குறார். நோய் முத்தி போனால் மரணம் வருகிறது போல பாவங்கள் முத்தி போகும்போது, அது உச்சகட்டத்துக்கு போகும்போது தேவன் பூமியை அழிக்க போறார். ஒரு நாள் வரப்போகுது, இந்த பூமிக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. எக்ஸ்பைரி டேட் ஆக போகுது. ஹல்லேலூயா. அவ்வளோதான். உற்பத்தி ஆனது, அதோடைய வேல்யூலேஷன் முடிஞ்சாக்கா அதோடைய எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லி அதுக்கு முடிவு கட்டுவாங்க பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் இந்த உலகத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வரப்போகுது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை தேவன் கட்டுவார். சரி, அதுக்கு முன்னால கடவுளை எப்படி அண்டிக் கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். பாவத்தின் தோஷத்தை போக்கணும்னா அது ஒரு தோஷம், பாவ தோஷம். அதனால தான் சொல்றேன் நான் அடிக்கடிக்கு. என்ன சொல்றேன்னா, இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் எதுக்காகனா நம்முடைய சாபம், பாவம், தோஷம், இந்த மூணத்தையும் நீக்கி போடுறதுக்காக. ஹல்லேலூயா. பாவம், சாபம், பாவம் செய்தால் அது மூலமா சாபம் வந்தது. அந்த சாபம் தோஷமா மாறிடுச்சு, அது அப்படியே அடை மாதிரி ஒட்டிக்கிடுச்சு. அப்போ அந்த தோஷத்தை நீக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஜீசஸ் கிரைஸ்ட் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் அந்த பாவ நிவிர்த்தி உண்டாகிறது என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த நினைவு பட்டணத்தாரம் அப்படித்தான் பண்றாங்க. ரொம்ப பாவம் போயிடுச்சு, பெருகிடுச்சு. அப்போ யோனாக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைவு பட்டணத்துக்கு போய் அதுக்கு விரோதமா சொல்லு, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன். அந்த உச்சகட்ட பாவத்துக்கு போயிடுச்சு, பட்டணமே போயிடுச்சு. இப்போ பெரியவங்கலேருந்து வயசான ஆள்லேருந்து பிறந்த குழந்தை வரைக்கும் பயங்கரமா பாவத்தை செஞ்சுன்னு கிடக்குது. அந்த பட்டணம், அந்த வைரஸை அழிக்க போறேன். அந்த பாவ தோஷம் நிறைஞ்சு போய் கிடக்குது அந்த பட்டணம். அந்த தோஷ வைரஸை அழிக்க போறேன், இப்போ சொல்லு, விரோதமா பிரசங்கம் பண்ணு அப்படின்றார். யோனாக்கு புரிஞ்சது, ஆண்டவர் திடீர்னு மனஸ்தாபப்படுகிற கடவுள். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? மனஸ்தாபப்படுகிற தேவன். பாருங்களேன், அதுல பாருங்களேன், 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி தேவன் மனஸ்தாபப்பட்டு 10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாதாயிட்டார். இவன் போறான், பிரசங்கம் பண்றான். இப்போ இன்னும் 40 நாள்ல நினைவு பட்டணம் அழிய போகுது, கடவுளுடைய கோபம் வரப்போகுது. அப்போ அவங்க எல்லாம் உஷாராயிடுறாங்க. எல்லாருமே என்ன ஆயிடுறாங்க? உஷாராயிடுறாங்க. அல்லேலூயா. ஆஹா, ஆண்டவர் அழிக்க போறான்னு சொல்லிட்டு ஆடு மாடு பச்சை குழந்தை பால் குடிக்கிற வந்து எல்லாத்தையும் பட்டினி போட்டு கத்துங்கடா கூப்பிடுங்கடான்னு சொல்லி அந்த ராஜா உத்தரவு போடுறான். அதே மாதிரி எல்லா ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி குயோ முரன்னு கத்தி, கடவுளே எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் ஏதோ செஞ்சு விட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் கையின் கொடுமையை விட்டு விலகுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த பட்டணம் மனம் திரும்புது. அந்த 9ஆம் வசனத்துல பாருங்க, அந்த வார்த்தை அருமையா இருக்குது. 8ஆம் வசனம், மனுஷர் மிருகங்கள் ரெட்டினாலும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடுவார்கள். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். என்ன அழகா சொல்றான். அவங்க கூட இருக்குதுங்க விசுவாசம், நம்மளுக்கு தான் இருக்க மாட்டேங்குது. பாவம் நிறைஞ்ச இடம், கொடுமை நிறைந்த இடம், அது கொடுமை நிறைந்த இடம். ஒரு அழிவு உண்டாக்குன்னா சாதாரண ப்ராசஸ் கிடையாது. அது கடவுள் ஒரு பட்டணத்தையே அழிகிறார், அதுல 1,20,000 பேருக்கு மேல வாழ்கிற ஜனங்களை காலி பண்ண போறாருன்னா அப்ப இதுதான் சாதாரண விஷயமா? அல்லேலூயா. அத்தனை உயிர்கள் இருக்குது. அப்ப அத்தனை உயிரையும் அவர் க்ளோஸ் பண்ண போறாரு அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயம் கிடையாது. கொடுமை பயங்கரமான நிறைஞ்ச இடமா இருக்கிறது. அதனாலதான் தேவ கோபம் அந்த பட்டணத்து மேல வருது. தேவ கோபம் இதுக்கு மேல விட்டா இவனுங்க இன்னும் நாஸ்தி பண்ணிடுவானுங்க, உலகத்தையே நாசமாக்கிடுவானுங்கன்னு சொல்லிதான் பட்டணத்தையே வாஷ் அவுட் பண்ண போறேன் அப்படின்றத சொல்றாரு. அப்பதான் இவனுங்க இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் பாருங்க, யாருக்கு தெரியும் சொல்ற வார்த்தை பாருங்க, யாருக்கு தெரியும் ஒருவேளை கடவுள் மனஸ்தாபப்பட்டு நமக்கு செய்ய வேண்டிய தீங்க குறித்து மனஸ்தாபப்பட்டு திரும்பினாலும் அவர் திரும்பினாலும் திரும்புவாருன்றோம். நான் வார்த்தை பாருங்க, நீ மனம் திரும்புற இல்லையோ அவன் சொல்ற வார்த்தை பாரு, ஒருவேளை கடவுள் திரும்பினாலும் திரும்புவார். அப்ப கடவுள் நம்மளை அழிக்கிறதுல இருந்து திரும்பணும்னா நாம மனம் திரும்பணும். அதான் விஷயம். இதை நாம செஞ்சா அவருடைய தீங்கு நமக்கு செய்ய வேண்டிய வர்த்த எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவரு சரியாயிடும். இப்ப இந்த காரியத்தை செஞ்சிட்ட பிறகு 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, யோனாக்கு 1ஆம் வசனம், யோனாக்கு மிகுந்த விசனமா இருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் தானே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் தேவன் என்று அறிவேன். பாருங்க, இதனால்தான் அவன் சொல்றான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இப்ப அந்த பட்டணத்தை அழியல. அந்த பட்டணம் என்ன பண்ணுது? மனம் திரும்பிடுச்சு. ஆண்டவரே பாவத்தை ஒத்துக்குச்சு, செஞ்சதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குது. மன்னிப்பு கேட்டு சாம்பிள்ல உக்காருது, ஒரு கோணி கந்தையை கட்டிக்கின்னு துணி கிணி பட்டு துணி கிட்டு துணி எல்லாம் தூக்கி போடுறான். நம்ம சாக போறோம், இந்த நேரத்தில் என்னத்துக்கு போட்டு சூட்டு சுடி கிடி மெடின்னு எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் கோணியை போட்டுன்னு சாம்பிள்ல உட்காந்து ஐயோ கடவுளேன்னு கத்துது. அப்படின்னா அந்த அளவுக்கு தாழ்த்துறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் சாம்பிள்ல உட்காரான்னா அவன் அதுக்கு சமன்றதை தான் தாழ்த்துறதுக்கு அடையாளம். சாம்பிள்ல ஏன் உட்காடுறாங்கன்னா, நான் புழுதிக்கும் சாம்பிளுக்கும் சமமானவன் அப்படின்றது தாங்க, நான் பெரிய ஆளு அந்த மாதிரி எல்லாம் அந்த நேரத்துல காட்ட முடியாது. சாம்பிள்ல ஒருத்தன் உட்காடுறான்னா அப்ப அவன் என்னன்னா, நான் சாம்பலுக்கு சமம், புழுதிக்கு சமம், மண்ணுக்கு மண்ணா இருக்கிறேன்,
என்ன போய் நீங்க எதுவும் செய்யாதீங்க, என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சுறதுக்கும் தன்னை தாழ்த்துறதுக்கும் அடையாளம். அப்ப அந்த பட்டணம் இப்படி தாழ்த்த ஆரம்பிச்சிச்சு, கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. கடவுள் அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்லி இருந்த அந்த எண்ணங்களை மாற்றிக்கொண்டார், அதை அழிக்காம விட்டுட்டார். இப்போ யாருக்கு கோபம் வருது, யாருக்கு எரிச்சல் வருது? இந்த தீர்க்கதரிசி. இவர் யாரு? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு யோனா. இவருக்கு கோபம் வருது. என்னன்னு? இவர் எப்போ அழிப்பாருன்னு பார்த்துன்னு கிடக்குறான். கடவுளே மாறிட்டார் மனம், இவன் மாறல பாரு. இதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றேன்னா, போன வாரம் அறிக்கையிலிருந்து அப்படியே இதுக்கு நம்ம ட்ராக் அப்படியே மாறி போறோம். இதுல என்னன்னா, எரிச்சலும் பொறாமையும் உள்ள வருது. எரிச்சலும் பொறாமையும் உள்ள வருது. இப்ப கடவுளே அந்த பட்டணம் மனம் திரும்பிடுச்சுன்னு விட்டுட்டாரு. கடவுள்கிட்ட அந்த பட்டணம் மனம் திரும்பிச்சு, மன்னிப்பு கேட்டுச்சு, கடவுளும் மன்னிச்சுட்டாரு, அதை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இவனுக்கு கோபம் வருது. அப்போ எதுக்கு என்ன அனுப்புனீங்க இந்த பட்டணத்துக்கு? இந்த பட்டணத்துக்கு விரோதமா எதுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னீங்க? இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு எதுக்கு என்கிட்ட சொல்லி அனுப்புனீங்க? நான் அப்பவே சொல்லலையா? என் தேசத்துல இருக்கும் போதே நான் சொல்லலையா? அதனால தானே நான் தர்ஷீஸுக்கு ஓட்டினேன். நீ நினைவுக்கு போன்னு சொல்லும் போது நான் அங்க போகாம கப்பலை ஏறி தர்ஷீஸுக்கு ஓடினேன். அங்க கடல் கொந்தளிக்க வச்சு, என்னை கப்பல்ல இருந்து தூக்கி போட வச்சு, மீன் வாயில என்னை முழுங்க வச்சு, 3 நாள் டிராவல் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் நினைவு பட்டணத்துல கரையில கக்க வச்சு நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணி, இப்போ நீங்க அந்த பட்டணத்தை அழிக்கல அப்படின்றத அவன் சொல்றான். சொல்லும் போது என்ன சொல்றான்? 2ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். இவனே சொல்றான், அவர் எப்படியா பட்டுவர், கடவுள் எப்படியா பட்டுவர்னு சொல்றான்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்கு டக்குன்னு செய்ய மாட்டாராம் கடவுள். அதான் விசேஷம். அல்லேலூயா. சட்டுன்னு ஒரு தீங்க உனக்கு செஞ்சிட மாட்டாராம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுள் வாட்டுறாரு, வதுக்குறாரு, ஊர்றாரு, பெருட்டுறாரு, கடவுள் சோதிக்கிறாருன்ற. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுள். இப்போ சொல்லு. அதனால தான் நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுல, எவ்வளோ வாதிக்கப்பட்டாலும் சோதிக்கப்பட்டாலும் நொந்து போனாலும், அந்த பாருங்க, இப்போ கூட நான் வரும்போது நேற்று மழையில் எப்படி வந்தேன் தெரியுமா? பைக்கில் தான் வந்தேன். நான் ஆண்டவரை காரை திடீர்னு ரிப்பேர் ஆக்கி மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்பிட்டீங்கள அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. இல்லையா? ஏதோ ஒன்று நடக்குது, கூட ஒரு நாள் பைக்கில் போகிற மாதிரி இருக்கட்டும், ரிலாக்ஸா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லவே கூடாது. நம்ம தான் என்னன்றோம், கார் இல்லாத என்னை பைக்கில் அனுப்பி மழையில் நனைஞ்சி தொப்பை கட்டியா ஆக்கி இட்டுன்னு வந்தார் பார், சேராக வந்தேன். இல்லையா? நான் சொல்கிறேன். நான் இல்லை, அவர் அப்படி சொல்லவும் கூடாது. அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அப்படியா பட்டுவரா உனக்கு தீங்கு செய்வாரு. ஆனா நீ சொல்ற வார்த்தை, ஒரு கஷ்டம் வந்த போதே என்னை உருட்டுறாருப்பா, என்னை பெருட்டுறாரு, ஐயா அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயா கடவுள் என்னை உருட்டுறாரு ஐயா, பெருட்டுறாரு ஐயா. என்ன கறித்தொக்கு பெருட்டுற மாதிரியே சொல்றாங்களே நினைச்சுங்க. வாட்டி வதக்குறாரு ஐயா அப்படின்னு, இன்னும் சோதிக்கிறாரு ஐயா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுள். இதை நீ புரிஞ்சுக்கிட்டா அந்த வார்த்தை வாயில வராது. ஊற்றாரு, பெருட்டுறாரு, வாட்டுறாரு, வதக்குறாரு, என்னை சோதிக்கிறாருன்ற வார்த்தை வாயில வரவே வராது, சொல்ல மாட்டேன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுற பாருங்க, அந்த பட்டணத்தையே அழிக்கணும்னு நினைச்சவரு அந்த பட்டணம் செஞ்ச சின்ன காரியம் மனம் திரும்பிச்சு, இனிமேல் செய்ய மாட்டேன் கடவுளேன்னு அது மேல இரக்கம் காட்டுறது. இதை தான் யோனா சொல்றான். என்ன சொல்றான்? நான் என் ஊர்ல இருக்கும் போதே உங்களுக்கு சொன்ன ஆண்டவரை, நீங்க அப்பவே நினைவு பட்டணத்துக்கு போய் சொல்ல சொன்னீங்க, அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்ல சொன்னீங்க. நான் அங்க போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நான் போய் சொல்ற நேரத்துல அந்த பட்டணம் மனம் திரும்பும் போது நீ மனம் திரும்ப பார்த்து மனது உருகிற. ரொம்ப இலகுன மனசு இல்லம்மா? பக்கத்துல பார்த்து சொல்லு. கடவுளுக்கு இலகுன மனசா என்ன சொல்லுவீங்க? என்ன இலக்கணம் என்னம்மா சொல்லுவீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. ஏன்னா நான் அந்த பெங்களூர் இதில் இருக்கனால எனக்கு சரியா அந்த தமிழ் உச்சரிப்பு வராது. இல்லையா? இரக்கமுள்ள மனசு, அதுதான் கடவுளுக்கு அவ்வளோ இருக்குது பாரு. மனம் திரும்பினானா அவரே இறக்கம் பண்ணலாம். இப்போ இவனுக்கு கோவம், டென்ஷன், எரிச்சல் அடைகிறான். நான் அதுதான் சொல்றேன், நீ இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற சட்டுன்னு கடவுள் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார். இதை மைண்ட்ல வச்சு பக்கத்துல பேச, உனக்கு சட்டுன்னு கடவுள் தீங்கு செய்ய மாட்டார். அப்படியா பட்டுவரை தான் நீ தப்பா புரிஞ்சுனுக்கிறன்னு சொல்லி பக்கத்துல பேசுறது. அப்படியா பட்டுவரை நீ தப்பா புரிஞ்சுனுக்கிற, சோதிக்கிறார் என்ற வாதிக்கிறார் என்ற சொல்லாத. இந்த கடவுளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினால நம்ம சூப்பராக போயிடலாம், பிசாசுக்கு ஜெயிச்சிடலாம்.
அவனை தூக்கி போட்டு போயினாங்களாம் பாரு. முன்னாடி வந்துக்கினே இருப்பான். அந்த வீடியோ கேமில் பார்த்தேன் பாரு, ஒருத்தன் போய்க்கினே இருப்பான், அப்படியே டீமாக வருவாங்க, அடிச்சு தூக்கி போட்டு போய்க்கினே இருக்கிறான். அதான் அந்த வீடியோ கேமில் ஒரு பையன் ஆடி இருந்தான், பார்த்தேன் பாரு. அந்த மாதிரி நம்மளை பிசாசு நிறைய தடைகள் இருப்பான், போய்க்கினே அடிச்சு தூக்கி போட்டு போயினாங்க. ஏன்னா அந்த வசனம்லாம் இருக்குது, தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற கடவுள். அப்படி இருக்கும்போது உன்னை தீங்கு செய்வாராமா? என்னம்மா கட்டாயம்மா உங்களுக்கு தீங்கு செய்வாரா? இல்லை, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் எப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்லணும், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. அதான் சொல்லணும். அந்த வார்த்தையை சொன்னாலே நம்ம வாழ்க்கை அது சமாதானமா இருக்கும். நிம்மதி கெட்டு போய் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? ஏன் நிம்மதி இல்லைன்னா நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வசனத்தை அவன் எரிச்சல் அடையலாம். அடுத்த வசனம் வாசிக்க. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம். ஏங்க ஏன் இவனுக்கு இந்த வார்த்தை? ஏதோ போய் சொன்ன தீர்க்கதரிசனம் சொல்லி ஆசிரியர் ஆண்டவர் மாத்திட்டாரு, கம்முன்னு வீட்டுக்கு போ. நீ என்ன பண்றாங்க? நான் அதுக்கு தான் சொன்னேன். இப்ப நீ அழிச்சு ஆகணும்னு உக்காந்துக்கிறான். அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்பினாரு? அந்த பட்டணத்தை அழிப்பேன் நீ போய் சொல்லி விரோதமா பேசினேன். இவன் போய் பேசிட்டான், பிரசங்கம் பண்ணிட்டான். இப்போ எங்க போய் தூரமா போய் உட்காந்துப்பாங்க. ஏன்னா வானத்திலிருந்து வெடிகுண்டு கிடிகுண்டு போட போறாரு, கந்தகங்களை எரிக்கி சாம்பல் ஆக்கிட போறாரு. சோதம் கோமாரால வானத்திலிருந்து அக்னிமயமான கந்தகங்கள் இறங்கி சோதமை சாம்பல் ஆக்குச்சான். அந்த மாதிரி நினைவு பட்டணம் தாக்கணும். தூரமா போய் குட்சை போட்டு பார்த்துனுக்கிறான். ஒரு வீடு குட்சை வீடு கட்டி பார்த்துனுக்கிறான். பாருங்க அந்த வசந்த வாசி. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கும், சாகுறது நல்லா. ஏன்னா அவங்க மனம் திரும்பின மாதிரி நீ மனம் திரும்பினாலும் உன்னே ஆசீர்வதிக்க போறாரு. பட்டணத்தையே ஆசீர்வதிச்சாருன்னா உன் ஒரு ஆள் ஆசீர்வதிக்க மாட்டான். இவனுக்கு என்ன எரிச்சல்னா, அழிக்கணும்னு சொல்லிட்டார்ல, அழிக்கணும். அழிக்கலையே அவரு காலி பண்ணலையா? அதை என்ன தம்பி அழிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா அழிக்கலையே, ஏன் அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு இவனுக்கு ஒரு எரிச்சல் உள்ளோம். அதுக்கு என்னன்றான், நான் உயிரோடு இருக்கிறத விட செத்துலாம். இன்னும் தப்பாச்சு, அங்க என்ன பிரச்சனை நடந்தது? ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் காப்பாத்தி விட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு, அவ்வளவுதான். இவனுக்கு என்ன அதுல? இவனுக்கு பொறாம. என்ன பொறாம? எப்படியே இது அடி ஆண்டவரை, கையை ஒட்டி ஆண்டவரை, காலை ஒட்டி ஆண்டவரை, இல்லாத ஆக்கு ஆண்டவரை. ஏன்னா இவனுக்கு அந்த எரிச்சல். இன்னும் ஆண்டவர் இது ஒண்ணுமே செய்யாமகிறாருன்னு அவனுக்கு. ஏன் அதுக்கு நான் செத்துடுறேன் அப்படின்றான். அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர் பார், எரிச்சலும் பொறாம உள்ள வந்தா அவன் நிம்மதியே இருக்காது, சாவதான் தேடுறான். எரிச்சலும் பொறாம ஒரு மனுஷனை நாசமாக்கி விடும். அது உங்களுக்குள்ளே வராது இருப்பதாக. உங்களுக்குள்ள அந்த காரியம் ஏன் பொறாம அவனுக்கு உள்ள நுழைஞ்சிருக்குது, எரிச்சலும் உள்ள ஆடாயிடுச்சு. என்ன எரிச்சல்? அவன் அந்த பட்டணத்து சாழி இல்லை என்ன காலி ஒண்ணு அது இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணு இது இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒண்ணு அந்த பட்டணம் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்ன அழிச்சுடு, என் பிராணனை எடுத்துருன்றோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் மனசை புரிஞ்சிச்சுடே, என்ன எரிச்சல் ஆகுற, என்ன டென்ஷன் ஆகுற, என்னடா டென்ஷன் ஆகுறன்றாரு. வசிங்க அதை இன்னொரு வாட்டி. அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்க தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழல். பாருங்க, குட்ஸை போட்டு உக்காடுறாங்க. அந்த பட்டணத்துக்கு என்னதான் நடக்குது பார்க்கலாம், எப்படி சாகுது, எப்படி வெடிக்குது, எப்படி நெருப்பு இறங்குது, எப்படி எரிய போகுதுன்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுகிறான், கூட்டு ரோட்ல போய் குட்ஸையை போட்டு உக்காந்து பார்த்துக்கிறான். அந்த 4 தெரு என்ன ஆகுது பார்க்கலான்னு. ஹல்லேலூயா. அது சொல்ல, நீ எரிச்சலாகிறது நல்லது இல்லை பாட்டுறாரு. இன்னும் டென்ஷன். சரி, இங்க இருந்தா நம்ம மேல அந்த வெடிகுண்டு உயிர்ந்துற போது, அந்த கந்தகம் எரிஞ்சு நம்ம மேல உயிர்ந்துற போது, தூரமா போய் கிழக்கு பக்கமா தூரமா போய் கொஞ்சம் மேடான இடத்துல குட்ஸை போட்டு யோசிக்கிறான் பாருங்க. ரூம் போட்டு யோசிக்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இதுக்குன்னு சில பேர் பிஸ்னஸ் மேன் எல்லாம் எங்கன்னா தூரமா டிராவல் பண்ணி போய் கொஞ்சம் அப்படியே டூரிஸ்ட் மாதிரி அப்படியே போய் ஒரு ரூம் போட்டு யோசிப்பாங்களாம், பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்றது. இவன் அந்த பட்டணம் எப்படி அழியுதுன்னு குட்ஸை போட்டு யோசனை பண்ணுகிறான். குட்ஸையை போட்டான். என்ன போட்டான்? வாசியாத குட்ஸைய குட்ஸையை போட்டு அங்க என்ன நடக்க போறது, கடவுளை ஆசீர்வதிக்க போறாரு, ஆனா இவன் எரிக்க போறாருன்ற நம்ம இதுல இருக்கிறான். பார்க்கும்படி உட்கார்ந்ததுதான் அவனை அவனுடைய மனம் மடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர்
ஒரு ஆமணக்கு செடி முளைப்பிக்க கட்டளிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினான். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். போட்டோம். ஹல்லேலூயா. வாசிக்கப்பா.